ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா அம்மாடி சத்யா, என்னம்மா இது கொடுமை. இந்த செல்வநாயகியோட தம்பி சேது இருக்கான்ல, அவன் ரோடெல்லாம் தேவியோட போட்டோவை போஸ்டா போட்டு ஒட்டி வச்சிருக்காமா. ஐயோ, இது எனக்கு தெரியாதேப்பா. அது மட்டும் இல்லம்மா, நான் அந்த வழியா வந்துகிட்டு இருந்தா அவன் என்னைய நிறுத்தி என்கிட்ட விசாரிக்கிறாமா. நல்ல வேலை தலையில முக்காடு போட்டு அவனுக்கே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க ஏன்பா அந்த பக்கம் போனீங்க? என்னம்மா பேசுற நீ? நான் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தேன். வழியில இவன் இந்த மாதிரி பண்றான். சரிங்கப்பா, நீங்க பதட்டப்படாதீங்க. போன் எடுத்துட்டீங்கல்ல, வீட்டை பத்திரமா பூட்டிட்டு நீங்க முதல்ல அம்மாவும் தாத்தா பாட்டியும் தங்கிருக்கிற இடத்துக்கு போங்க. அவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்க போறாங்க. இல்லம்மா, நீ சொன்ன மாதிரி செஞ்சிடறமா. ஆனா இந்த போஸ்ட் விஷயத்தை நினைச்சாதான் எனக்கு என்ன. அப்பா, அது நான் பாத்துக்கிறேன். ஏதாச்சும் பண்றேன். நீங்க முதல்ல போன் எடுத்துட்டு கிளம்புங்கப்பா. சரிம்மா. ஆமா, அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த முத்துப்பண்டி பையா இருக்கல்ல, அவன் எனக்கு ஒரு 4-5 தடவை போன் பண்ணிருக்காமா. அதான் அந்த மிஸ்டு கால்ல இருந்தது. ஏன் எதுக்கு பண்ணா போன் தான் எனக்கு ஒன்னும் புரியலம்மா. மாமா எனக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணிருக்காருப்பா. ஓ, நான் இப்ப பேசுற சிச்சுவேஷன்ல இல்ல. மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க முதல்ல அங்க இருந்து போங்க. சரிம்மா. அப்படி நீயும் தேவியும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கம்மா. சரிப்பா. வச்சிருமா. சத்யா, சத்யா, உனக்கு ஆயுஸ் 100. காலையில இருந்து உன்னையும் தேவியும் தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கும் மாமாவுக்கும் பல தடவை போன் ட்ரை பண்ணேன். நீங்க 2 பேருமே போன் எடுக்கல. சாரி மாமா, நான் பார்த்தேன். ஆனா அப்ப நான் பேசுற சிச்சுவேஷன்ல இல்ல. அதான் இப்ப பேசுறேன். என்ன எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குமா? சென்னைக்கு போய் பெரிய ஆளா இருப்ப, என்ன மறந்துருப்ப. சரி, ஞாபகம் வரும்போது நீயே கூப்பிடுவேன்னு நானும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் நல்ல நாள் போல. தப்புதான் மாமா, என்ன மன்னிச்சிடு. பேசுறதுக்கு நிறைய கதை இருக்கு. ஆனா இது சரியான நேரம் கிடையாது. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? இப்பதான் நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நானும் அக்காவும் இப்போ இங்கதான் ஊருக்கு வந்திருக்கோம் மாமா. அப்படியா? அப்ப எங்க இருந்து பேசுற? வீட்லயா இருக்க? இரு, நான் நேரா வீட்டுக்கு வரேன். இல்ல மாமா, வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் மாமா. சரி சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். காலையில கோவில் கிட்ட யாரோ ஒரு 2 பேரு. மாமா, என்னால போன்ல பேச முடியாது. உன்னை நேர்ல பார்த்து அர்ஜென்ட்டா பேசணும். நான் இப்ப வீட்ல இல்ல, கொஞ்சம் வெளியே இருக்கேன். ஊர்ல இருக்க, ஆனா வீட்ல இல்லையா? ஆமா, அப்ப எங்க தங்கி இருக்க? ஒரே குழப்பமா இருக்கு. நம்ம எங்கயாவது வெளியே சந்திக்கலாம் மாமா. கொஞ்சம் நேர்ல பேசினா எல்லா குழப்பமும் தெளிவாயிடும். சரி சத்யா, புரியுது. நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்க. சரி, எங்க இப்ப இருக்க நீ? அங்க பக்கத்துல எங்கயாவது நான் வந்துடுறேன். சரி, அங்கே இரு. 10 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். நானும் வந்துடுறேன் மாமா. சரி, பாய். நம்ம நேர்ல பார்க்கலாம். நான் வைக்கிறேன். அண்ணே, நான் தான் ஜெயிச்சேன். 17 கொசு அடிச்சிருக்கேன். நீங்க பெரும் 4 தான். இதெல்லாம் ஒரு போட்டியா? ஐயோ ஐயோ அண்ணே, கொசு அடிக்கிறது எவ்வளவு பெரிய கலைன்னு உங்களுக்கு தெரியல. இத ஒலிம்பிக் போட்டியாவே வைக்கலாம் அண்ணே. அதுல இந்தியா தான் ஜெயிக்கும். இது இன்னும் தூங்கலையா? நம்ம எப்படி கார் எடுத்துட்டு மாமாவை பார்க்க போறது? என்ன சத்தம் அது? அண்ணி, ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னால சைரன் சத்தம் வர மாதிரி பேய் வரதுக்கு முன்னால
நிறைய ஊழ விடுற சத்தம் ஊன கேக்குது. என்ன வளர்ற? ஐயோ அண்ணி, அண்ணி உங்களுக்கு பேய் பிசாசு ஆவி மேல நம்பிக்கை இல்லையா என்ன? ஏய், அதெல்லாம் சும்மா ஹம்பக். அண்ணி பேயும் இல்ல ஆவியும் இல்ல. ஆவி இருக்கு அண்ணி. எப்படி சொல்ற? இல்லனா எப்படி இட்லி வேகும்? ஏய் இடியட். நான் எங்க ஊர்ல பேய பாத்திருக்கேன். நான் எங்க ஊர்ல பேய பாத்திருக்கேன் அண்ணி. பேய் பூதம் எல்லாமே இருக்கு. சுபத்ரா, பயமுறுத்தாத என்ன. அண்ணி வெள்ளையா ட்ரெஸ் பண்ணிருக்கோம். அப்படியே மல்லிப்பூ வாசனை அப்படி அடிக்கும். அப்படியே ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேக்கும். ஐயோ அண்ணி, கொலுசு சத்தம் கேக்குது. அப்போ பேய் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். எனக்கு கேக்கலையே. அண்ணி நீங்க காது கொடுத்து கேளுங்க. ஐயோ அண்ணி, பயமா இருக்கு அண்ணி. ஐயோ கேக்குது கொலுசு சத்தம். நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்தாத. ஆமா அண்ணி, சிட்டில வேணா பேய் இல்லாம இருக்கலாம், ஆனா கிராமத்துல சத்தியமா இருக்கும் அண்ணி. ஆமா, எதுக்கு ரிஸ்க்? நான் போறேன். ஐயோ ஆள விடுங்க. ஐயோ சுபத்ரா, ஏய் இரு இரு, நானும் வரேன். இரு சுபத்ரா, இரு. அப்பாடா போயிட்டாங்க. முத்து மாமா, சத்யா, எப்படி இருக்க? நிஜமா சொல்லணும்னா நீயும் தேவியும் இந்த ஊரை விட்டு போன பிறகு நான் ஏதோ இருக்கு. என்னாச்சு மாமா? உன் கழுத்துல தாலி. மாமா சாரி மாமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன சொல்ற சத்யா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்க யாருக்குமே தெரியாது. நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது ஒரு பெரிய பிரச்சனையில நடந்தது மாமா, யார்கிட்டயும் சொல்ல முடியல. அப்போ உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்களுக்குமே தெரியாதா? இல்ல மாமா, அவங்களுக்கு தெரியும்.